ஐடில எந்த விஷயங்கள பண்ணலாம், எந்த விஷயங்கள பண்ணக்கூடாது. பர்சனல் விஷயங்கள சொல்லவே கூடாது. நீங்க வந்துட்டு வேலை தேடுறீங்க, வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க. மேனேஜர்ஸ்லாம் சில பேர் வந்து ஒரு கோவத்தோடயே அணுகுவாங்க. ஹாய் கைஸ், நான் உங்க ஹரி பேசுறேன். குரு டெக்ல இருந்து. ஐடில எந்த விஷயங்கள பண்ணலாம், எந்த விஷயங்கள பண்ணக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அத பத்தி தான் ஐடி ஓரியன்டடா பார்க்க போறோம். டோன்ட்ஸ். இப்ப நான் சொல்லப் போறது எல்லாமே டோன்ட்ஸ். நான் சொல்ற எல்லா விஷயமுமே ரொம்ப பிராக்டிகலா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த விஷயங்கள். நெறைய இடங்கள்ல நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் டோன்ட்ஸ்னா, சிம்பிள். யார பத்தியும் காசிப் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். நெறைய பேரு நமக்கே தெரியாம மத்தவங்கள பத்தி காசிப் பேசிருவோம். நெறைய இடங்கள்ல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அத பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. முக்கியமா ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்கள பத்தி உங்க கூட இருக்கவங்கள்ட்ட எதார்த்தமா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்திருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், இல்ல மிஸ் ஃபயர் ஆகும். அத பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு யாராவது வந்து உங்கள்ட்டயே வந்துட்டு நான் அவங்க இப்படி, இவங்க இப்படின்னு பேசுனாங்கன்னா கூட, "அப்படிங்களா? எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி, அத பத்தி தெரியலங்க." அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிருங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். ஓகே. ஸோ 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயும் எந்த விஷயத்தையும் எமோஷனலா வொர்க் பிளேஸ்லயோ, இல்ல வொர்க் பண்ணும்போதோ, எமோஷனலா எதையும் ஹேண்டில் பண்ணாதீங்க. எமோஷனல்னா கோவப்பட்டு கத்துறது, ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா தேவையில்லாம அப்படியே டென்ஷன் ஆகி பேசுறது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க மேல இருக்க ஒரு ரெபுடேஷன் நீங்க எவ்வளவு பெரிய நாலேட்ஜ்டு பெர்சனா இருந்தாலுமே, என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாரி ஒரு மத்தவங்களுக்கு அது தோணிரும். ஸோ அத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதையும் எமோஷனலா ஹேண்டிலே பண்ணாதீங்க. சிம்பிள் யோசிச்சுட்டு கரெக்ட்டா இருந்தா மட்டும் பேசுங்க. இன்னொன்னு நெக்ஸ்ட் விஷயம், நான் எல்லார் கூடயும் கொஞ்சம் டச்ல இருங்கன்னு சொல்லியிருந்தேன். டூஸ்ல. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு என்ன, ஏது அந்த மாரி தான் இருக்கணும். ரொம்ப இந்த அண்ணன், தம்பி அந்த மாரிலாம் வந்துட்டு ஐடிக்குள்ளார ஒரு யார பார்த்தாலும் ஃப்ரெண்ட் மாரி பழகுறது. அப்படியே அண்ணன்னு சொல்றது, தம்பின்னு சொல்றது. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நான் தப்பா சொல்லல. அது வந்து பேசிக்கா நம்மளோட கல்ச்சர் அதான். நம்ம எல்லார் கூடயுமே ஒரு இணக்கமான இருக்கணும்னு தான் நெனைப்போம். பட் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் உங்களோட கொலீக்ஸ். ரொம்ப குளோஸா இருந்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், அந்த வொர்க் பிளேஸ் உங்களுக்கு நரகமா மாறிடும். நீங்க வொர்க் பண்றதுக்கே உங்களுக்கு புடிக்காது. என்னடா இப்படி ஆயிப்போச்சே! அப்படின்ற ஒரு நெருடல் வந்துரும். தயவு செஞ்சு உங்களோட கொலீக்ஸ் தான் அவங்கன்றத மறந்துறாதீங்க. எத சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாத உங்களோட பர்சனல் விஷயங்கள சொல்லாதீங்க. இது நெறைய பேர் பண்ற விஷயம். நெறைய பர்சனல் விஷயங்கள உங்களுக்கே தெரியாம உளறிருவீங்க. அத பண்ணாதீங்க. பர்சனல் விஷயங்கள சொல்லவே கூடாது. நீங்க வொர்க் பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களோட பெர்சனல் விஷயங்கள ஷேர் பண்றது தப்பு. அது உங்களுக்குமே நெறைய இடங்கள்ல அவங்க எங்கேயாவது ஓட்டுனாங்கன்னா அசிங்கமா இருக்கும். இல்ல தெரியாம கூட அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. அது உங்களுக்குமே கஷ்டமாயிடும். அத பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சிம்பிள். உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ பார்த்தீங்கன்னா, மேனேஜர்ஸ்லாம் சில பேர் வந்து ஒரு கோவத்தோடயே அணுகுவாங்க. ஏன்னே தெரியாது. எதுக்கு இவரு இந்த மாரி பண்றாருன்னு இருக்கும். நெறைய இடங்கள்ல பார்க்கும்போது. அவங்க உண்மையிலேயே உங்க எதிரிலாம் கிடையாதுங்க. உண்மையிலேயே அவங்களும் அந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குறாங்க. நீங்களும் அந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குறீங்க. அவ்வளதான். உண்மைய கேட்டா 2 பேருமே வெளிய வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷங்களா இருப்பீங்க. ஆனா, கம்பெனிக்குள்ள போனோனே ஒரு என்ன ஒரு மேனேஜர் அப்டின்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட பேசிக்கா எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. எல்லார் கூடயும் இருக்க மாரி அவங்கள்ட்டயும் பேசலாம். நீங்க ரொம்ப ஷேர் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் போய் அவங்கள்ட்ட சும்மா சும்மா பேசின்னு வர்றது அப்படிலாம் இல்லனாலும், சும்மா என்ன ஏதுன்றதையாவது அவங்கள்ட்டயும் பேசிக்கா மத்தவங்கள்ட்ட பேசுற அளவுக்காவது பேசி வச்சுக்கோங்க. ஒரு எதிரி மனப்பான்மையெல்லாம் போகாதீங்க. உங்க லீடுட்டயா இருக்கட்டும், உங்க மேனேஜர்ட்டயா இருக்கட்டும், அந்த ஒரு மனப்பான்மைக்கு போகாதீங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனா இருந்தாலும் சரி, சின்ன பையனா இப்ப தான் போய் நான் ஐடிக்குள்ள வரப்போறேன்னாலும் சரி, நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸியல பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. இன்னொன்னு ஐடில நீங்க வேலை பார்க்கும்போது, அந்த கம்பெனில நீங்க இருக்கும்போது நெறைய நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த கம்பெனில ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நல்லா தெரிய வந்துரும். அப்ப நமக்கு ஒரு ஹெட்டேக் வரும். நமக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படின்ற ஒரு ஹெட்டேக் வரும். தயவு செஞ்சு அத மட்டும் வர விட்டுறாதீங்க. ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இந்த கம்பெனிய விட்டு வெளிய போனீங்கன்னா, அடுத்த கம்பெனி நீங்க போம்போது 3 மாசத்துலருந்து 4 மாசம் செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஓகே. உங்களுக்கு அங்க போனோனே எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி அங்க இருக்கவங்க தான் பெரிய ஆளு. ஓகே. ஸோ பெரிய ஆளுன்றத விட அவங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி. அதனால எல்லா இடத்துலயும் அவங்க போய் டக்குனு வொர்க் பண்ணிட முடியும். இவ்வளதான். சரியா? எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் பெரிய ஆளுன்ற ஒரு மைண்ட் செட்ட என்னைக்குமே வளர்த்துக்காதீங்க. இந்த டெக்னாலஜி எப்பயுமே வளர்ந்துட்டு இருக்குன்னு நான் முதல்லயே சொன்னேன். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டவுன்கிரேட் தான் ஆயிட்டு இருக்கோம். நம்மள அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது தான் மேட்டரு. நமக்கு எல்லாம் தெரியுன்ற மனப்பான்மைய வளர்த்துக்காதீங்க. நீங்க வொர்க் பண்ற இடங்கள்ல ஒரு டிக்னிட்டியோட நடந்துக்கோங்க. உங்கள யாராவது மரியாதை தரக்குறைவா பேசுறாங்கனாலோ, தேவையில்லாம ஏதாவது உங்கள வருத்தப்படுற மாரி பேசுறாங்களாவோ, இல்ல ரொம்ப இது பண்றாங்களோ, ஓப்பனா அவங்கள்ட்டயே கூப்பிட்டு தனியா பேசிடுங்க. இந்த மாரி எனக்கு பேசுறது புடிக்கலன்றத ரொம்ப ஹார்ஷா சொல்லிட வேண்டாம். பட் ஒரு சோசியலா இதெல்லாம் பேசாத அப்படின்ற மாரி பேசாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுங்க. அந்த மாரி யாரையும் பேர் சொல்லி கூப்பிட பழகுங்க. அண்ணன், தம்பின்ற திங்ஸ விட்டுருங்க. அண்ணன், தம்பின்றதே பேசுறதே அண்ணன்னு சொல்றது, அக்கான்னு சொல்றது அப்படின்ற அந்த ஒரு
இது மனப்பான்மைக்குள்ள அக்கா அண்ணன்லாம் பேசுறது விட்டுடுங்க. இங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட மெயின் இதே வந்துட்டு யுஎஸோட கல்ச்சர் அந்த மாதிரி யூரோப்பியன் கல்ச்சர் மாதிரி தான். எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்குவாங்க. உங்க மேனேஜரே இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரியே நீங்களும் பழகிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்துட்டு சார்னு கூப்பிடுவாங்க. நீங்க சார்னு கூப்பிடுற பட்சத்தில் அங்கே சார்னு கூப்பிடுங்க. பட் அங்கே போயிட்டு டிஃப்ரெண்டா நீங்க அவங்க பேரை சொல்லாதீங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னடான்றது மாதிரி பார்க்குறவங்களுக்கு. ஸோ எங்கெங்க எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி பேசிக்கா பேர் சொல்லி கூப்பிடுங்க. அண்ணன் அக்கான்ற ரிலேஷன்ஷிப்ல இங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க. மத்தவங்க வந்துட்டு ஐடில எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க வந்துட்டு நீங்க ஒர்க் பிளேஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ஒர்க் பிளேஸ மெயின்டெயின் பண்ண பழகுங்க. நெறைய பேர் ஒர்க் பிளேஸ ரொம்ப நாஸ்தி ஆக்கிடுவாங்க. அது வந்துட்டு நெறைய பேருக்கு வந்துட்டு அது ப்ராப்ளமா இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நீங்க உட்கார்ந்திருக்கும்போது, இந்த மாரிலாம் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள சொல்லிடுவாங்க. அது உங்களுக்குமே கஷ்டமா இருக்கும். ஒர்க் பிளேஸ கொஞ்சம் நீட்டா வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து டோன்ட்ஸ்ல நீங்க பண்ணக்கூடாத விஷயங்கள். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. ரொம்பவே முக்கியமான விஷயம் கைஸ். நெறைய பேர் வந்துட்டு ஐடில உள்ள வந்தோனே நெறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் நெனச்சுடுவீங்க. இங்க வந்து சூப்பரா லவ் எல்லாம் செட் ஆயிடும் அப்படின்னு. அப்பலாம் செட் ஆவாது. நீங்க எதுவும் அப்படி நெனச்சுக்கிட்டு யாரையும் போயிட்டு நெறைய பேர் இந்த ஃப்ளர்ட் பண்றாங்கலாம் இப்பலாம் புதுசு புதுசா சொல்றாங்க. அந்த மாரிலாம் ஆல்ரெடி இருக்குது. பட் அந்த மாரி ஃப்ளர்ட் பண்றேன்ட்டு யாரையும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் டோன்ட். நீங்க கண்டிப்பா பண்ணிடாதீங்க. இந்த மாரி ஏதாவது சின்னதா நீங்க யாரையாவது சும்மா அவங்க அவங்க நல்லா பேசுறாங்கன்ற பட்சத்துல நமக்கு தெரியாது. அவங்க என்ன மைண்ட் செட்ல நம்மட்ட பழகுறாங்கன்னு திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ளர்ட்லாம் பண்ணி விட்டுருவாங்க பசங்க. பண்ணிட்டாங்கன்னா இங்க ஒரு கமிட்டி இருக்கு. பாஸ் கமிட்டி அப்படின்னு. உங்கள வந்துட்டு கூப்பிட்டு வச்சு என்னென்ன பண்ணீங்கன்ற மாரி கேட்டு சாட்ல இருந்து எல்லாத்தையும் திறந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஏன்னா இது எக்ஸ்டர்னலாவும் பண்ணுவாங்க, இன்டர்னலாவும் பண்ணுவாங்க. உங்க மேல அந்த மாரி தேவையில்லாத ஹராஸ்மென்ட்ஸ்ல ஈடுபடுறீங்கிற பட்சத்துல, தேவையில்லாத விஷயங்கள மத்தவங்க பொண்ணுங்கள ஹராஸ் பண்றது மாரி, அப்படி மைண்ட் செட்ல கொண்டு போயிருவாங்க. நீங்க சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா ஆயிரும். என்னடா அந்த பையன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாரி. சோ அந்த விஷயங்கள கம்பெனிக்குள்ளார நீங்க ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இப்போ வர இடங்கள்ல நெறைய இடங்கள்ல ஹராஸ்மென்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஆக்கிட்டாங்க கம்பெனிஸ்லலாம். எப்பவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மெயினா கம்பெனியோட வொர்க் கல்ச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத ஐடில ரொம்பவே விரும்புவாங்க. அது எல்லா இடங்களுமே இருக்கு. மத்த இண்டஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியல. ஐடில ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இந்த மாரிலாம் எதுவும் நடந்தா உடனே அந்த கமிட்டி கூப்பிட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. எல்லா இடங்கள்லுமே இது இருக்குது தான். நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்குது. இது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து நெறைய பேர் வந்துட்டு உங்களோட ஹையர் மேனேஜ்மென்ட்ல இருந்து ஒரு பிரஷர் வருது அப்படின்னா, அத ஹேண்டில் பண்ண முடியாம திணறுவாங்க. திணறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அத வீட்ல போய் காமிப்பாங்க. டென்ஷன் ஆகி போயிட்டு வீட்ல கத்துறது. என்ன என்ன அப்படி நானே வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாரி வீட்ல போய் சில பேர் கத்திருவாங்க. எமோஷனல் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. கம்பெனி பிரஷர கம்பெனியோட வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ வச்சிருந்தாலும் வெளிய காமிக்காதீங்க. அந்த மாரி கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸையும் வெளிய ஷேர் பண்ணாதீங்க. நெறைய பேர் உங்களுக்கே தெரியாம ஷேர் பண்ணிடுறீங்க. அது உங்களுக்கே கூட நெறைய நெறைய எங்கேயாவது பார்க்கும்போது, பேசும்போது உங்க கம்பெனி டீட்டெயில்ஸ ஷேர் பண்ணீங்கன்ற பட்சத்தில அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாரி கம்பெனி லேப்டாப்ஸயுமே நெறைய பேர் வந்துட்டு பார்க்கும்போது அங்கங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. என்னைக்காவது உங்களுக்கே தெரியாம நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவ லீக் பண்ணியிருப்பீங்க. நீங்க தான் பண்ணியிருக்கீங்கன்ற கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய த்ரெட்டா மாறும் உங்க வேலைக்கு. ஓகே. அண்ட் தென் ரொம்ப நாளா நீங்க வந்துட்டு வேலை தேடுறீங்க. வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல ஸ்விட்ச் அடிக்கணும் அப்படின்ற மாரி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, அத வந்துட்டு உங்க கொலீக்ஸ்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. மெயினா வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நெறைய பேர் வந்து இது பெரிய ஒரு டோன்ட். இது பண்ணாதீங்க. நீங்க வேலை தேடுறீங்க பட்சத்துல அத போயிட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நான் வேலை தேடுறேன் அப்படின்னு ஒரு பெருமையாலாம் சொல்றது. டக்குன்னு வந்துட்டு ஒரு இத பண்றது. நான் இந்த ப்ராஜெக்ட்டே புடிக்கல அப்படின்னு பேசிடுவாங்க. இது வந்து உங்களுக்கும், உங்க கொலீகுக்கும், உங்க மேனேஜருக்கும், இல்ல உங்களோட ஹையர் மேனேஜ்மென்ட்க்கும் எந்த அளவு க்ளோஸ் அவங்கன்றது தெரியாது. நமக்கு தெரியாம சொல்ற விஷயம் இவன் வேலைய விட்டு போறானா? அப்பனா இவனுக்கு எதுக்கு ஹைக் போடணும்? அவனே வேலைய விட்டு போற மைண்ட் செட்ல இருக்கான். அப்படின்னு சொல்லி ஹைக்கெல்லாம் கூட நெறைய பேருக்கு கட் ஆகும். ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் இங்க நெறைய இருக்கு. அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து டூஸ்ல இருந்து டோன்ட்ஸ்ல இருந்து கத்துருந்துருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு நெறைய இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே பாருங்க. நீங்க இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் நெறைய பேர் தெரியாம கூட இருக்காங்க. ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்ல, நம்ம குரு டெக்ல ஃப்ரீ கிளாஸஸ்மே நெறைய போகுது. பைத்தான், ஜாவால. ஸோ நானே கூட எடுக்கிறேன். சில கிளாஸஸ்லாம் வந்துட்டு பைத்தான் ஓரியன்டட்ல. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எடுக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கிளாஸஸ்லாம் நெறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் நம்மட்ட படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10,000 பீப்பிள்ஸ் கிட்ட ஃப்ரீ கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி படிச்சிருக்காங்க. நாங்க ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்மே ப்ரொவைட் பண்றோம் அதுக்கு. உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க். நீங்க அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பைத்தான் ஃப்ரீ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த குரூப்ல வரும். ஸோ எப்ப கிளாஸ் நடக்குது அந்த டீடைல்ஸ் வரும். நீங்க அப்போதைக்கு போய் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆல் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து.